Hi, hello to everyone. Tamil Software Technologies. Sketchup different type of videos பார்த்துருக்கோம். சேம் டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாலோ மீ டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சேம் எப்பயும் போல் ஸ்கெட்சப் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸ்கெட்சப்பில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் இந்த ஃபாலோ மீ டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபாலோ மீ டூலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங். ஓகே, ஒரு டிசைனிங், அதாவது நம்மளுக்கு ஒரு ஸ்டெப், ஒரு லைன் போட்டு அந்த லைனில் எனக்கு ஒரு சம் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எந்த ஷேப், ஒரு ஸ்பியர், ஒரு சர்க்கிள், ஒரு பாலிகன் ஷேப், ஓகேவா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ், எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து எங்கள் ஷேப்பை எக்ஸ்ட்ரூட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ மீ டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேர் கேஸ்லாம் இருக்குது, ரெயிலிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெயிலிங்க்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ஃபாலோ மீ டூலுங்கிறது. ஓகே, சேம் அது எப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா, வீடியோ பார்த்த மாதிரி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேவா, எப்பயும் போல் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சும்மா உங்களுக்கு எந்த இதில் இது தேவையோ ஓகேவா, அங்கே வந்து ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசிஸ் எஸ்ஒய் இசட், இந்த 3 அசிஸில் எந்த அசிஸில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் இப்போ நான் சர்க்கிள்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே, ஜஸ்ட் சர்க்கிள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் ஆசிஸ் இப்போ மேலே போக மாதிரி நான் பிக் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இந்த ஏரோ கீஸ் இருக்குது பார்த்தீங்களா கீபோர்டில், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னவும் நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகே, சேம் எனக்கு எப்படி வேணுமோ அதுமாதிரி என்ன பண்ணுறேன், பிக் பண்ணிக்கிறேன். சேம் பிக் பண்ணிவிட்டு ஓகேவா, சும்மா ஜஸ்ட் எவ்வளோ ஆசிஸில் உங்களுக்கு வேணுமோ ஓகேவா, அந்த ஆசிஸில் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மேலே கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள் இருந்து ஒரு லைன், அதாவது உங்களுக்கு போகக்கூடிய லே அவுட், எங்கெங்கே ஒரு பைப் லே அவுட் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லே அவுட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இப்போ என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, சென்டர்லேருந்து என்ன பண்ணுறேன், சேம் உங்களுக்கு என்ன ஆசிஸில் தேவையோ அந்த ஆசிஸில் என்ன பண்ணுறேன், நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் இப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேம் நீங்கள் வியூஸ் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த வியூஸ் தேவையோ அந்த வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் இப்போ நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, சேம் இதுமாரி இருக்குது. இதை வந்து நான் இப்போ இந்த ஷேப்பில் எனக்கு கொண்டு வரணும். ஓகேவா, இந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரியேட் ஆகணும். ஓகே, அதுதான் நம்ம ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், ஃபாலோ மீ டூலுக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக் டூல் செட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான் ஃபாலோ மீ. ஓகேவா, அது கொடுத்துருப்போம். ஃபாலோயை பார்த்து இதே செலக்டட் ஃபேஸ். ஓகேவா, உங்களுக்கு எந்த இது தேவையோ ஓகேவா, எந்த பாத்து பேஸ் பண்ணி தேவையோ அந்த பாத்தோட ஃபேஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, எனக்கு வந்து இப்போ இந்த சர்க்கிள் தான் ஓகேவா அதோட பேஸ். ஓகேவா, இங்கேருந்து இதை நான் பிக் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, சேம் என்ன பண்ணுறேன், ஃபாலோ மீ டூலை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இதை இருக்குது பார்த்தீங்களா சர்க்கிள், ஜஸ்ட் அதை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மேலே ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே என்னாச்சு, உங்களுக்கு கிரியேட் ஆகுதுங்களா. அப்படியே நீங்கள் அந்த லைன் பாத்துலேயே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிரியேட் கொண்டு போறீங்களோ அங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிட்டே வரும். ஜஸ்ட் வியூஸை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டு சேம் இப்படி நீங்கள் பிக் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாச்சு, கிரியேட் ஆகுதுங்களா. சேம் உங்களுக்கு எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, சேம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெயிலிங் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ரெயிலிங் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு ஃபாலோ மீ டூலுங்கிறது செம்ம ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வேலையும் முடியும். ஓகேவா, சேம் இது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ். ஓகேவா, நீங்கள் இப்போ நான் சர்க்கிள் வச்சு ட்ரா பண்ணேன், இதே நான் பாலிகன் வச்சு ட்ரா பண்ணுறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக ஒரு ஷேப் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இங்கே இப்போ லைன் எடுத்துகிட்டு போகலாம், நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீ ஹேண்ட்குள்ளே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சேம் எனக்கு வந்து ஒரு சம் டைப் ஆஃப் டிசைன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிட்டு அதோட பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் இப்போ இங்கே வந்து எனக்கு ஒரு ஷேப் தேவை, ஒரு ரெக்டாங்கிள் தேவை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் எல்லா ஷேப்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரெக்டாங்கிள், பாலிகன். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வேணும் அப்புறம் ரெக்டாங்கிள் பண்ணிக்கலாம். சர்க்கிள் இப்போ ட்ரா பண்ணணும், பாலிகன் வேணும்னாலும் பாலிகன் பிக் பண்ணிட்டு சேம் ஒரு எண்ட் பாயிண்ட்ல ஓகேவா என்ன ஆசிஸில் தேவையோ அந்த ஆசிஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம பிக் பண்ணிக்கணும். சேம் இந்த இதை மாற்றினீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். இப்போ க்ரீனில் எனக்கு தேவைனால என்ன பண்ணுறேன், க்ரீனில் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, பாலிகன் ஷேப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் கரெக்டாக அட்டாச் ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செக் பண்ணிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், நான் இந்த வியூவை கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமே விசில் பண்ணிக்கோங்க. ஓகேவா, விசில் பண்ணிட்டு இந்த ஃபாலோ மீ டூல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபாலோ மீ டூலை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இதோட பேஸ் இதை பிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அந்த இதுலேயே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும், கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகுதா, சரி உங்களுக்கு எது வரலும் போதும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது வரலும் போதும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேம் இல்லை எனக்கு ஃபுல்லாகவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக நீங்கள் எண்டு வரையுமே கொண்டு போயிடலாம். ஓகேவா, சேம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேஅவுட்ஸ், ரெயிலிங் அண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன்ஸ் அங்கே யூஸ் பண்ணுற
டூல் தான் இந்த டூல்ஸ், ஃபாலோ மீ டூலுங்கிறது. ஓகேவா? ஸ்கெட்சப் இந்த டூல் வந்து உங்களுக்கு ஒரு வரைய முடியாத ஒரு டிராயிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், டிரா பண்ணலாம். ஓகே, இந்த மெத்தட்னு இல்லை, நீங்க டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சேம் இது உங்களுக்கு என்னென்ன வியூஸ் தேவையோ அந்த வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி வேணா டிரா பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட்ல வேணா ஃப்ரண்ட்ல, இல்லை 3D வேணும்ல 3Dல வேணும் அப்படின்னாலும் நம்மளாம் 3Dல வச்சுக்கலாம். ஓகே, சேம் டுடே வீடியோஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபாலோ மீ டூல எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு தான் சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஜெக்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கணும். டிரா பண்ணிட்டு அதுக்காக லே அவுட் எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த லே அவுட் எல்லாமே நீங்க டிசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபாலோ மீ ஆப்ஷனை பிக் பண்ணிட்டு அந்த கீழே பேஸ்ல இருந்து நீங்க பிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எதுவும் லைன் போட்டிருக்கோமோ அது எல்லாமே கிரியேட் ஆகும். இல்லை முன்னாடியே தேவைப்பட்டுச்சா போதும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோஸ்ல ஃபாலோ மீ டூல் எப்படி யூஸ் பண்றது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய ஸ்கெட்சப் வீடியோஸா இருக்கட்டும், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வீடியோஸா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிரியேட் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.